لا إله إلا الله. நாம் மிகப்பெரிய காரியத்தை சொர்க்கம் என்று நினைக்கிறோம். ஆனால் தந்தையார் சொல்கிறார்கள்,
எதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறார் நம்ம அறிவிக்க முடியாது. மிகப்பெரிய ஹதீஸ்கர மேதை ஒருவர், ஹதீஸ்கர மேதை சாமானியமான ஒன்றல்ல, மிகப்பெரிய சேவை செய்கிற ஒரு காரியம் அது. அவர்கள் ஒரு சமயம் சொர்க்கத்தில் இருப்பதாக நண்பர்கள் கருதப்பட்டார்கள். அப்போது அவர்கள் இப்போது சொன்னார்கள், ஆமாம், உங்களுக்கு சொர்க்கத்தை தான் அல்லாஹ் தர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஹதீஸ்கரை மேலே நிறைய ஹதீஸ்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். அவர்களுடைய சேவை செய்தவர்களுக்கு சொர்க்கம் தான் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் அதுவல்ல, எனக்கு சொர்க்கம் கிடைத்தது அதனால் அல்ல. ஒரு நாள் அன்று நான் ஹதீஸ்களை எழுதி கொண்டிருந்தேன். ஹதீஸ்களை எழுதி கொண்டிருந்த போது என்னுடைய பேனாவில் கொஞ்சம் மை இருந்தது. அப்புறம் திடீரென்று ஒரு ஈ வந்து அந்த மையிலே உட்கார்ந்தது. அந்த மையிலே உட்கார்ந்திருந்த போது நான் எழுதுவதை அப்படியே நிறுத்தி விட்டேன். அந்த மையை அந்த ஈ குடித்து சாவகாசமானதுக்கு பிறகு நாம் எழுதலாம் என்று சற்று நேரம் நான் அப்படியே அமைதியாக இருந்தேன். அந்த ஈ அந்த மையை தான் குடித்து விட்டு சற்று நேரத்தை பறந்து வருவதற்கு பிறகு திரும்ப நான் ஈயை எழுத ஆரம்பித்தேன். இந்த செயலுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தந்தான் என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் நம்முடைய பார்வையில் மிக அற்புதமான ஒரு காரியமாக ஆச்சப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் அவை உயர்ந்த காரியமாக ஆச்சப்படுகிறது. எனவே எந்த காரியத்திற்கு அல்லாஹ் நன்மையை தருவான், சொர்க்கத்தை தருவான் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. எனவே எந்த ஒரு காரியத்தையும் லேசாக நாம் கைவிடக்கூடாது. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய அமல்களை அழகாக்குங்கள். எந்த செயலாக இருந்தாலும் அழகியலாக ஆக்குங்கள். அந்த அழகான செயல் எதையும் அல்லாஹ் தஆலா விட மாட்டான். வெறும் மண்ணாக இருந்தாலும் கூட அதற்கு அல்லாஹ் தஆலா கூலியை தருவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இங்கே சொல்லித் தந்தார். அடுத்த ஹதீஸை விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நல்வாழ்வு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் வ மினஹு وعفنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر محبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وكنا مسلمين وباركنا بالصالحين. وصل على النبي المصطفى وعلى آله وصحبه أجمعين.